பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரி பட்டணத்தில் இருக்கின்ற திருச்சபை மக்களுக்கு உபதேசமாக சொன்னவைகளை நாம் வாசித்திருந்தோம். தேவன் நம்மை ஏன் உண்டாக்கினார்? இயேசு ஏன் முதலாக பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தராய் மரித்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்கிற வெளிப்பாடை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மை முன்னேற்றுவதற்கு பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு சொன்னதை இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதிலே நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். வாசிக்கப்பட்ட ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின்படி தேவன் நம்மை முன் அறிந்திருக்கின்றார். தேவன் நம்மை முன் குறித்திருக்கின்றார். தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். தேவன் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கின்றார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தேவன் நம்மை உண்மை உள்ளவர்களாய் வைத்திருக்கின்றார். தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று